Hi everyone, this is VPA 15295. இதுதான் எங்க அப்பா. இவர் தான் எனக்கு லைஃப் டைம்ல எப்படி சர்வே ஆகணும்ட்டு எனக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுப்பாரு. நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் பைலட் ஆகணும்னு நினைச்சப்ப இவர் தான் எனக்கு பெரிய ஹோப்பா இருந்தாரு. நெக்ஸ்ட் என்ன இதெல்லாம் வேணாண்டான்ட்டு என்னை டிமோட்டிவேட்டே பண்ணல. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. நீ ஒரு 4 வார்த்தை சொல்லுப்பா. நான் சென்னையிலேருந்து வரோம். சென்னை மதுரையில் இருக்கோம். ஆஃபீஸ் மோகன் ரிஜி ஸ்ட்ரீட்டில் கம்ப்யூட்டர் சர்வீஸ் வச்சுருக்கேன். அங்கே ஒரு கஸ்டமர் எனக்கு தெரிஞ்சவர் வந்தார். அவர் விஐடியில் ஒர்க் பண்ணுறாரு. அங்கே ஒர்க் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எபினேசர் சாரோடைய இன்ஸ்டியூட்டை பற்றி அம்பத்தூரில் விசாரிச்சிருக்காரு. முதல்ல விசாரிக்கும் போது படிக்கிறது எல்லாமே ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொன்னார். சரி, நம்ம பையனை படிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கலான்ட்டு நான் சோசியல் மீடியாவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, எதுக்கும் ஒரு முறை ட்ரேட் சென்டரில் 12th முடிச்சுட்டு என்ன பைலட்டுக்கு படிக்கலாமா இல்லை வேறு ஏதோ ஐடியாவும் இருந்தது. போயிட்டு அங்கே ட்ரை பண்ணோம். இந்துஸ்தான் ஏர்நாட்டிகல்ஸ், அப்புறம் வேல்டெக், இந்த மாதிரி நிறைய காலேஜ் போட்டிருந்தாங்க. எனக்கு அங்கே அதை பார்க்கும்போது அவங்க பணம் மோட்டிவ்ல மட்டுமே இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அதனால வெரிஸ்டா டெக் பைலட் அகாடமி மட்டும் எல்லாம் பக்காவாக நமக்கு எபினேசர் சார் கிளாஸ் எடுக்கிறது எல்லாம் அந்த டெமோலாம் பார்த்தோம், நல்லா பக்காவாக இருக்கு. அதனால இங்கேயே சேரலாம். கஸ்டமரும் நமக்கு அங்கே நமக்காக ஒரு கஸ்டமர் சொன்னதுனால எங்களுக்கு இந்த ஐடியா இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் கூட பைலட்டே இல்லைங்க. எல்லாம் டாக்டர், இன்ஜினியர் இப்படி தான் இருக்காங்களே கண்டி இந்த மாதிரி படிப்பை யாருமே படிக்கல. அதனால வித்தியாசமாக இவனை படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு பைலட்டுக்கு ரெடி பண்ணோம். ப்ளஸ் இவன் 10th படிக்கும்போது ஸ்கூல்லேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் அங்கே ஸ்கூலில் அந்த சீட்டு கிடைக்கல. அதுக்காக நான் என்ன பண்ணேன், வேறு ஸ்கூலே மாற்றினேன். இவனுக்காக இந்த ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தால் தான் இந்த மாதிரி படிக்க முடியுன்றத முடிவு பண்ணி பைலட்டுக்கு பண்ணினா அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்கணும்ன்றாங்க. அதனால சரிட்டு அதுக்கு அந்த இது படிக்க வச்சு இவனை பாஸ் பண்ணி இதில் ஜாயின் பண்ணி இன்னைக்கு பைலட் ஆகிருக்காரு. அதுக்கு எபினேசர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா கிளாஸுக்கெல்லாம் நல்லா கிளியராக எடுத்துகிட்டு இருப்பார். நான் 7:30 மணிக்கு பார்ப்பேன். ஆஃபீஸ்லேருந்து வரும்போது பார்த்தேன் 10:30 வரைக்கும் கிளாஸ் கிளியராக போயின்னு இருக்கும், படிச்சுட்டு இருப்பாங்க. கிளாஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் சார் டயர்டாக விட மாட்டார். இன்ட்ரெஸ்டிங்காகவே போகும் கிளாஸும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எனர்ஜெட்டிக்காக படிப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ் அப்பயும் ரிவ்யூ கேட்பாரு. கிளாஸ் எப்படி இருக்கு, எப்படி சொல்லியிருக்காங்க, எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, ஏதாச்சும் டவுட் இருக்கான்ட்டு கேட்டு அந்த டைமே கிளாரிஃபை பண்ணுவாரு. தேங்க்ஸ் எபினேசர். தேங்க்யூ வெரிஸ்டா டெக் பைலட் எபினேசர் சார்.